டிஃப்ரெண்ட்லி ஏபிளா இருக்குன்னா 6 ஜாப் வந்து என்னால லாங்கா உட்காந்து பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் எனர்ஜி இருக்காது. சோ நான் வெயிட் பண்ணிட்டே இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு. சோ கடவுள் புண்ணியத்துல எனக்கு அவங்களோட அகாடமியோட வீடியோஸ் அண்ட் ரீல்ஸ் நான் பார்க்க எனக்கு ஒரு ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஓவர் திங்கிங் பர்சன். ஏதோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னு எனக்கு ஜஸ்ட் ஹோப் வந்துராது. ஒரு ஸ்டெப்பா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா நீங்க நல்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்துச்சு உங்க அகாடமி. நீங்க எல்லாமே நெகட்டிவா பாப்பீங்க. ஆனா இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணலாம். எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க எவ்வளவு நாள்ல? 2 months ஆச்சு மேம். கரெக்டா 60 days ஆச்சு. 60,000. நீ சாதிக்க முடியாது அப்படின்ட்டு ஏதாவது சொன்ன நேரங்கள் இருக்கா? நீ எல்லாம் எதுக்குமா இத பண்ற? நாட் இ-காமர்ஸ், நான் ஜெனரல் நோட் தான் கேக்குறேன். நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். எல்லாரும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் இந்த பொண்ணுலாம் இது பண்ணுதா? இது தேவையா அந்த பொண்ணுக்கு? அமைதியா இருக்க வேண்டியதானே? எல்லாரும் ஓரமா உட்கார வேண்டியதானே நம்ம அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்மள பார்ப்பாங்க. அது நான் டிஃப்ரெண்ட்லி ஏபிளா இருக்குன்னா அதுதான் பார்ப்பாங்க. அதெல்லாம் உடைச்சுதான் மேம் வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுவேன். அந்த சிம்பத்தியோட பாக்குற கண்ணெல்லாம் இப்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பாக்குற மாதிரி கூட இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி ரெஸ்பெக்ட்ஃபுல் பார்க்கறாங்க. நீங்க சொன்ன மாதிரி அது மட்டும் இருக்காது. ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த பொண்ணு இது இவ்வளவு பண்றாங்களா? பட் சில பேர் அந்த ஒரு பயத்துல இருப்பாங்கல்ல. நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும்போது நம்மலாம் பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பெயின் என்ன சொல்ல வருதுன்றத புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும். லைக் அந்த பெயின்லயே உட்கார்ந்திருந்தா ஒண்ணுமே பண்றதுக்கு முடியாது. பெயின் நம்மள கண்டிப்பா உட்கார வச்சிரும் மேம்.